இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருப்பரங்குன்றம் மலையை வைத்து ஒரு பெரிய ஒரு விவகாரம். அது பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வரைக்கு சென்று அது ஒரு பெரிய போராட்டமாக மாறிடுச்சு. பல பேர் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டன. இப்போது மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம், அதாவது சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. அதே பார்த்திங்கன்னா மலை உச்சியில் பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலும், மறுபக்கத்தில் பார்த்திங்கன்னா சுல்தான் சிகந்தர் பாதுஷா தர்காவும் அமைந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக தர்கா மக்கள் அங்கே ஆடு கோழிகள்லாம் மேலே மலை உச்சிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கே உள்ள சில போலீஸை பாதுகாப்பு இருந்தவங்க, என்ன சொல்கிறது, அந்த கோயில் கீழே இருந்தவங்க, மலை அடிவாரத்தில் இருந்தவங்க தடுத்துட்ருக்காங்க, மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து அந்த தர்கா மக்கள் மதுரை மாவட்டத்தில் அந்த ஆட்சியர் சங்கீதாவிடம் மேல்முறை சொல்கிறது, தர்கா மக்கள் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. உடனே அவங்க விசாரிக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அங்கே உள்ள வருவாய் கோட்டாட்சியர் மூலிமா ஆய்வு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதே மாதிரி வருவாய் கோட்டாட்சியர் அவங்க ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஆய்வு நடத்தாமல் பார்த்தோம் இங்கே இந்து மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதாகவும் கூறப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிபிசி தமிழ் குறிப்பிட்டார். அதாவது தர்கா குழுவின் உறுப்பினர் பார்த்திங்கன்னா பிபிசி தமிழ் குறிப்பிட்டார். அதாவது தர்காவின் செயற்குழு உறுப்பினர் ஹல்தாப், அதாவது ஜனவரி மாதம் கடந்த ஆண்டு 22ஆம் தேதி தமிழ்நாடு பகவரை தலைவர், நாடாளுமன்ற ராமநாதபுர நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்றிருந்தார். அங்கு அவர் வெளியிட்ட எக்ஸ்பதியில் பார்த்திங்கன்னா, நாங்கள் அங்கே மலைக்கு சென்று இருந்தோம். அங்கே மாவட்ட ஆசிரியரும் காவல் ஆணையரிடமும் நாங்கள் ஒரு கலந்த யோசனை பண்ணிகிட்ருந்தோம். அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் சமைச்ச அசைவ உணவு மட்டும்தான் எடுத்து சென்றோம் அப்படின்னு எக்ஸ் பதிவில் வெளியிட்டிருந்தார். இதை பார்த்திங்கன்னா பாஜக இந்து சமயம் விஷயம் பெருசாக்கி, அதாவது அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் கடுமையாக இந்த விமர்சித்தனர். இதைத் தொடர்ந்து பிபிசி தமிழிடம் பேசிய நவாஸ்கனி, தர்காவும் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கும் பாதை வெவ்வேறு என்று கூறினாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது காலங்காலமாக அங்கே நாங்கள் சமைச்சு தர்காவில் சாப்பிட்டு வர்றது ஒரு இதுதான் அப்படின்ட்டு அங்கே மக்கள் உள்ள கூறிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே திருப்பரங்குன்றம் மலை சிகந்தர மலை என்று இஸ்லாமியம் கூறுவது பாஜக தலைவர் நாராயணன் திருப்பதி ஆடு மாடு கோழிகளை அங்கே வெட்டுவது எந்த விதத்தில் நியாயம், அது அங்கே இது கிடையாது, ஒரு மதத்துக்கு ஒரு சொல்கிறது வேறுபாடாக எனக்கு கூறினார். இது இதற்கு காரணம் நவாஸ்கனி தான். இவர் ஏன் இன்னும் திமுக அரசு ஒன்றும் கைது செய்யப்படவில்லை, இவரால் தான் பிரச்சனை பெருசாகுது அப்படின்ட்டு அவர் கூறியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையை காக்க கோரி பிப்ரவரி 4ஆம் தேதி பெரிய போராட்டம் நடத்துவதாக கூறப்பட்டுச்சு. இதை பார்த்திங்கன்னா இந்து முன்னணி சார்பில் அறிவித்தாங்க. இதுக்கு இது சொல்கிறது, இந்த போராட்டம் நடத்துறதுக்கப்போ ஏதாவது சொல்கிறது ஏதோ ஒரு நடந்து விட்டால் அப்படின்னு அவங்க கருத்தில் வச்சு இதுக்கு 144 தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்து. இந்து முன்னணி சார்பில் சொல்கிறது வேல் ஊர்வலம் நடந்தது. திருப்பரங்குன்றம் மலையை காக்க பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தாங்க. அதுக்கு எந்த ஒரு விபதையும் நடந்துக்கூடாது, சரியாக எதுவும் பிரச்சனை உண்டாகிடக்கூடாது, பெரிய கலவரம் உருவாக்கக்கூடாது அப்படின்ட்டு மாவட்ட ஆசிரியரை 144 தடை அந்த மதுரை மாவட்டத்துக்கு அறிவித்தாங்க. 144 தடை விதித்து மக்கள் கோயிலுக்கு வர அனுமதி கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசின் தடையை மீறி மக்கள் மதுரை நோக்கி வர ஆரம்பிச்சுன்னா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பாஜக, அதாவது இந்து முன்னணி பாஜக நிர்வாகியான தலைவர் கைது செய்யப்பட்டது. இதற்கு இடையே 144 தடை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவங்க மனு தாக்கல் செய்யப்பட்டாங்க. மனு தாக்கல் செய்யப்பட்டவுடனே இந்த விசாரணை செவ்வாய்க்கிழமை விசாரணை செய்யப்படும் அப்படின்னு நீதிபதி கூறப்பட்டது.
அதாவது தமிழக அரசு சார்பாக வக்கீல் ஆஜரான போது பாபர் மசூதி போல் இதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. வரும் 11ஆம் தேதி வந்து விழாக்காலம் என்பதாக போராட்டம் வந்து நடத்த முடியாது, அது ஒரு கடினமாக இருக்கும் அப்படின்னு அவரும் ஒரு கோரிக்கையாக அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆடு கோழிகள் வந்து பலியிட்டு வரும் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்னு நீதிபதியில் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அதே மாதிரி 13ஆம் தேதி வந்து இதை வழக்கு பதிவு வந்து செய்யப்படும் அப்படின்னு வந்து நீதிபதி வந்து அதுக்கும் ஒரு முன்னாடி முன் வச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வந்து ஆடு கோழிகளை வந்து அங்கே வந்து சமைச்சதாகவும் அவங்க ஒரு 200 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சதாகவும் கூறப்பட்டுச்சு. இது தொடர்பாக பல கட்சிகள் ரீதியாகவும் அங்கே ஒரு பெரிய ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு. அதே பார்த்திங்கன்னா நீதிபதிகள் வந்து இப்போ வந்து அங்கே கூறிகிட்ருக்க அவங்க சொன்ன ஒரு போராட்டம் என்னன்னா, போராட்டம் வந்து பெருசாக பண்ணக்கூடாது, அமைதியாக போராட்டம் நடக்கணும். அதே மாதிரி வந்து மயக்கம் வந்து ஒன்று தான், அதே மாதிரி எந்த இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஒரு கோரிக்கையை முன்னாடி வச்சு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வரையும் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து மக்கள் வந்து பெருசாக எதுவும் வந்து அவங்க கலவரமாக எதுவும் பண்ண கிடையாது. அவங்க அமைதியான முறையில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இஸ்லாமிய மக்கள், அதாவது முஸ்லீம் மக்களும் அவங்களும் எந்த விதத்தில் எந்த ஒரு போராட்டம் நடத்த கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மக்களும் இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று தான், நாங்கள் இது வரைக்கும் அண்ணன் தம்பியை தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு முன் கோரிக்கையாக வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சில வந்து அரசியல் கட்சிகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இதை வந்து பெரிய ஒரு விஷயம் எடுத்துகிட்டு அவங்க தான் இதை பெரிய பெரிய பிரச்சனை. அண்ணாமலை ஆகட்டும், வனிதா சீனிவாசன் ஆகட்டும், எல்லாமே வந்து பெரிய ஒரு உருவாகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்னும் இதுக்கான பிரச்சனை முடிஞ்ச பாடு கிடையாது. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலையை வந்து அதை சுற்றி அங்கே வச்ச சில அந்த சட்டமன்ற உறுப்பினர், அதாவது தர்கா சட்டமன்ற உறுப்பினர் அல்தாப் வந்து அவங்க தெரிவித்தது என்னன்னா, இங்கே வந்து நிறையா பிரச்சனை இருக்குது, திருப்பரங்குன்ற மலையை சுற்றி நிறையா பிரச்சனை இருக்குது, இதுதான் ஒரு பிரச்சனைன்ட்டு இவங்க வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவர் ஒரு கோரிக்கையாக முன் வச்சுருக்கிறாரு. இங்கே நிறையா வசதி இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரில அப்படின்ட்டு அவர் ஒரு கோரிக்கையாக தான் முன் வச்சுட்ருக்காரு. ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விவாதமாக நடந்துகிட்ருக்கு மக்களிடையே. வந்து திருப்பரங்குன்றம் மலை வந்து இஸ்லாமியக்கா, அவங்களுக்கு சிகந்தர் மலையா அப்படின்ற இஸ்லாமியர் கூறுவதும், இல்லை திருப்பரங்குன்றம் மலை வந்து இந்துக்கள் தான் அப்படின்னு கூறுவதும் பெரிய விவாதமாக நடந்துகிட்ருக்கு. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து 18ஆம் தேதி வழக்கு பதிவு சொல்லியிருக்காங்க. அது என்ன நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து தர்காவுக்கு போய் பார்த்துருக்காங்க, ஆடியோ பார்த்துருக்காங்க. அதாவது கோழி அல்லது ஆடு அங்கே வந்து பலி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பலி செஞ்சால் அங்கே வந்து அதுவும் தடையும் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து சீலும் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து திமுக நிர்வாகி சில பேர் வந்து நாங்கள் வந்து இஸ்லாமியராகட்டும் இந்துக்களாகட்டும் நாங்கள் எல்லாம் சகோதரர் மாதிரி பழகிட்டு வரோம் அப்படின்னு அவங்களும் ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், வானதி சீனிவாசன் இருக்கட்டும், இவங்க ஒரு விஷயத்தை வந்து பெருசாக கையில் ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு திமுக நிர்வாகிகள் கூறுவதும், இதை மாதிரி மாறி குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனை விவாதம் எப்போ முடியுமா முடியாதாங்கிறது நமக்கு தெரியாது, பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும்.